தூங்குனாதான். ம். வெல்கம் டு நாகராஜனா, வாங்க வெல்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாகராஜனா. அக்கா நலமா? நல்லா இருக்கிற நாகராஜனா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மாத கணக்கு ஆயிடுச்சு லைவ் போட்டு. நாகராஜனா ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்காரு. நாகராஜனா நன்றி நன்றி. வாங்க வெல்கம் டு ஊட்டி. பாருங்க, துணி பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள். இந்த மூட்டையெல்லாம் துணி, ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், சாரீ, நைட்டி எல்லாம் எல்லாம். ஹாய், வாங்க வெல்கம். எங்க அக்கா போனீங்க? எங்கேயும் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கள் ஊரில் தான் இருக்கிறேன். எங்கே போக சொல்கிறீங்க? என்ன துணி அக்கா? அண்ணா ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்டு, சுடிதாரு, சாரீஸ், டாப்பு எல்லாம், பேண்ட்டுங்க எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கி ஹோல்சேல் ரேட்டில் விற்கிறோம். அதுவே இந்த மூட்டைங்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்க பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு ஐட்டம். சுடிதாரு, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஷர்ட்டுங்க அதெல்லாம். வணக்கம். என்னது சிஸ்டர்? வணக்கம் சிஸ்டரா? கரெக்டாக பிடிச்சிக்கிறேண்ணா நாகராஜண்ணா. வாங்க பிரதர், வெல்கம். வெல்கம், வாங்க பிரதர். காலை வேலை என்னது காலை வேலை விட்டுட்டீங்களா போல? ஊட்டியில் குளிர் எப்படி அக்கா இருக்கு? அச்சோ, என்னங்கண்ணா இப்படி கேட்டீங்க? எப்படி இருக்குதுன்னு? பனி பனி. ஓ, காலையில் வேலைக்கு போகிறத விட்டுட்டிங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. போயிட்டு தான் இருக்கிறேண்ணா, லேட் ஆகிட்டு போகிறேன். 6 மணிக்கு தான் போகிறேன் வேலைக்கு. அதனால் லைவ் போட முடியறதில்ல. 5 மணிக்கு போனோம்னா ஒரு ஹவரு லைவு. 6 மணிக்கு போகிறதுனால போய் கூட்டுறதுக்கே அங்கே சரியாக இருக்குது. அதனால் லைவ் போட முடியறதில்ல. கரெக்ட். அதனால் காலையில் லைவ் இல்லைங்க நாகராஜனா. அப்படியே இருக்கிறவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே. இருக்கிறவங்க லைக்கை கேட்டோன்னா காணாமல் போயிடுறாங்க. இந்த வணக்கம் சிஸ்டருங்கிறது யார்? என் பேர் என்னமோ ஒரு பேர். நம்ம லைவுக்கு வர்றவங்க தான், பேர் என்னன்னு தெரியல. பனி பெய்யுதுங்கண்ணா. நியூஸ்லலாம் வந்துருச்சுல்ல எங்கள் ஊரில் பனி அதிகம்னு. செய்தியிலெல்லாம் வந்துருச்சு. அத்தனை பனி. அச்சோ அச்சோ. எல்லாம் சாப்பிட்டீங்களா மக்களே, உறவுகளே?
எல்லாம் நியூ இயருக்கு நடந்து போவோம். அப்படியே எங்கள் ஊரெல்லாம் காமிச்சு வீடியோ எடுத்து போட்டு போகிறேன். 1ஆந்தேதி பாத யாத்திரை போகிறோம். லைவ் போட முடியாது, எல்லாம் டயர்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ அங்கங்கே போகிற இடத்துல அந்த மலைகளின் அரசி, அப்போ அங்கேருந்து எல்லாம் உங்களுக்கு அந்த மலையில் அந்த அந்த காட்டில் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். ரசிங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். எங்கள் பிளேஸ் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில். இப்போ பனி இங்கே பிளைன்ஸ்லேயே ரொம்ப பனி தானாம்மா. இப்போ எங்கள் ஊருக்கு சொல்லியா தரணும், ஊட்டிக்கு செம்மையாக அடிச்சிட்ருக்கு பனி. எனக்கு தூக்கம் வர்றதுக்குள்ளே கமாண்ட் போடுங்க, அப்புறம் அன்னைக்காட்டு நான் தூங்கிடுவேன் பார்த்துக்கோங்க. கமாண்ட் வர்றதுனால தான் எனக்கு தூக்கம் வந்துடுது. அதனால தான் நான் லைவ் போடுறதில்ல. மூஞ்சி மோரையெல்லாம் வெடிச்சிருச்சு பனிக்கு. அதுக்கும் கையங்காலெல்லாம் எரிச்சலாகிருதுண்ணா. காலையில் வெள்ளனா எந்திரிச்சு போகிறோம்ல வேலைக்கு, அந்த பனிக்கு அப்படியே எரியும், நெருப்பாட்ட எரியும் பார்த்துக்கோங்க. அத்தனை நீங்கள்லாம் பிளைன்ஸ்காரங்கெல்லாம் வந்து இந்த ஊர் பனி தாங்க முடியாது உங்களால். என்னத்த சொல்ல. இன்னும் 3 மாதத்துக்கு, இன்னும் 2 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். அக்கா பாவாடை தாவணி என்ன விலை பாப்பாவுக்கு? நாகராஜண்ணா அதெல்லாம் விற்கிறது இல்லை. சுடிதார் டாப்பு, அப்புறம் வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஷர்ட்டு, சாரி, அதுதான் விற்கிறோம். பாவாடை தாவணியெல்லாம் விற்கிறதில்லங்கண்ணா. அப்படியே அதெல்லாம் விற்றாலும் உங்களுக்கு என்ன அதிக ரேட்டாக கொடுக்க போகிறோம்? அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். ஐயோ, இங்கிலீஷில் கமெண்ட் போடாதீங்க சாமி. நான் முருகனுக்கு மாலை ஓட்டிருக்கிறேன்னு தப்பாக்கான பேசிடாதீங்க. அப்புறம் முருகன் வந்து கண்ணை குத்திடுவார், பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. தமிழில் கமெண்ட் பண்ணுங்க. என்னது? என்ன டாப் இது? கேட்டு டாப்பா? ஐயோ, என்ன டாப் சாமி இது? என்ன டாப்புண்ணா நாகராஜன்? அது இங்கிலீஷ் தான் தகராறுனாலும் டாப்பும் தகராறா? கேட்டுக்கு டாப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. கேட் டாப் கேட்டுக்கு? ஓஹோ, இது என்னது இது? இந்த கதவுக்கு ஜன்னலுக்கெல்லாம் மூடுவாங்களா? அதான் ஸ்க்ரீன். அதெல்லாம் விற்கிறது இல்லை சாமி. அதெல்லாம் இல்லை. தம்பியா என்னப்பா, அண்ணனா இல்லை பிள்ளையானே தெரியல அவங்க பேர். கோடநாடு? ஐயோ, கோடநாடெல்லாம் சரியான பனினா இல்லை. கேட்டு கோட்டா? கேட்டு கேட்டா கோட்டா? ஐயோ ஐயோ, கேட்டு கோட்டா? ஐயோ, இது என்னதுக்கு சொல்லுங்க. கேட்டா கோட்டா? ஐயோ சாமி, என்ன கேட்டா கோட்டானே எனக்கே தெரியலையே. அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்னது இப்படி படிக்கிறாங்கன்ட்டு. கேட்டா கோட்டா? அக்கா ரெயின்கோ அப்படிங்களா நாகராஜெல்லாம்? ரெயின்கோட்டா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கல, கொடுத்தா வேணா தரேன் உங்களுக்கு. ரெயின்கோட்டெல்லாம் வைக்கிறது இல்லை. ஐயோ, அவங்க உங்கள் தமிழ்
ஐயோ! இதுல தான் நான் லைவே போடுறதில்ல. இந்த தமிழ் உங்க தமிழ ஐயோ கடவுளே! தமிழ் வாசிக்கிறதே சரியில்லையா? சூ சூப்பரா. அ பனி அதிகமா இருந்தா என்னது? கம்பளி, சொட்டர் போடுங்களா? அதுதான்ப்பா போட்டுட்டுருக்குறேங்க. பாரு பொத்தி தான் படுத்துட்டுருக்கேன் இந்த. ம். அச்சச்சச்சோ! இதெல்லாம் குல்ட்டு பொத்தி தான் படுத்துருக்குறேன். அவ்வளா குளுரு வீட்டுக்குள்ள. வணக்கம், வணக்கம். வாங்க வெல்கம். அக்கா உங்க தமிழ் உண்மையில் அ ஜம்முன்னு இருக்கு. ஐயோ! எனக்கு தமிழ் வேற தகராறுகுது. கோட்டா, கேட்டான்னே தெரியல. அப்புறம் பார்த்தா அது என்ன ரெயின் கோட்டாமா. இப்ப தான் கரெக்ட்டா நா நாகராஜன் அப்பத்துலேருந்து இப்ப முள்ளும் எனக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அத கிளியர் பண்ணி தர்றதுக்கு தான் பாவம் நாகராஜன்னா. என்னது இப்போ தான் கரெக்ட்டா ரெயின் இல்லை கோட்டு மட்டும். ஓ! எனக்கு கோ கோட்டுங்கிறது தான் ரெயின் கோட்டுன்னு போட்டீங்களா? பழனி ஆண்டவரா? பழனி ஆண்டவர் வணக்கம். வாங்க முருகா, வாங்க. நாங்களும் பழனிக்கு வரப்போறோம் 1ஆம் தேதி பாத யாத்திரை. முருகா, உங்கள பார்க்க தான் முருகா வரேன். எப்படி இருக்கிறீங்க நலமா? நல்ல நலம். பாத யாத்திரை வரும்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பழனி ஆண்டவர் தானே இவரு? லைக் போட்டுட்டேன். நன்றி, நன்றி, நன்றி. லைக் போட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஜனவரிக்கு நடந்து வரோம் பாத யாத்திரை. கோட்டுக்கு டாப்பு வேணுமாமாம். என்னன்னா சொல்றீங்க? கோட்டுக்கு டாப்பு வேணுமாம். இதில் வேற இப்போ நான் அடுத்த மாதத்தில் வந்துட்டு அது என்னது இன்ஸ்டாகிராமில் அதில் வேற எனக்கு வந்துட்டு லைவ் வரப்போகுது. நாகராஜனா இன்ஸ்டாகிராம் ஐடி அதுவே ஃபாலோ பண்ணுங்க. இது இன்று வேலை இல்லையா தாய் கிழவி? தாய் கிழவியா? யாருன்னு தெரியலையே. தாய் கிழவிங்கிறதா இந்த அவன் தான் கூப்பிடுவான். அவனாடா நின்று அழகனா வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன்ப்பா முருகா. ஐயோ நான் வேற அவன் சொல்லக்கூடாது. நான் மாலை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. இவன் அழகனே தான். வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். அழகா நல்லா இருக்கிறியா? ஊருக்கு வந்துட்டியா? பொங்கலுக்கு தான் வரப்போறியா? ஐயோ எதுன்னு இது என்னது கமாண்டெல்லாம் டெலீட் ஆகுது. நாகராஜனா என்னாச்சு? இந்த பல்ல போட்டால் அவன் அழகன். நலம் தாய் கிழவி. அட இங்கே என்ன அங்கே சிங்கப்பூர்லேயே தான் இருக்கிறியா? வந்துட்டியா? இன்ஸ்டாவில் போய் பாருங்க நாகராஜனா. அதில் லைவ் வரப்போகுது அடுத்த மாதத்துலேருந்து. சாப்பிட்டாச்சா தாய் கிழவி? நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா? நான் எல்லாம் சாப்பிட்டேன். ஃபேஸ்புக்கு இன்னும் வரல தாய் கிழவி. அப்படியா? ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு லைவ் கிடைக்க போகுது. இல்லை கோட்டும் டாப்பும் அட்டாச்சாக இருக்கும். அதுதான் கோட் டாப்புன்னு சொல்கிறோம். இப்போ அது ட்ரெண்டிங். அது பேரு தான் கேட் டாப். நாகராஜண்ணா அப்படி ட்ரெண்டிங்கில் இல்லையே. அப்படின்னா எங்களுக்கு வந்திருக்குமே. யாரப்பா இது? அக்காவுக்கு இன்னும் வயசு ஆகலை. பொங்கல் வந்தா 35 வயசுதான். நாகராஜண்ணா யாரு? உங்களுக்கு
இங்கே பாருங்க, எனக்கு தமிழ் தெரியலைன்னு சொல்லிட்டு அவங்களே தமிழ் சரியா எழுதலை. உங்களுக்கு தமிழ் சரியா படிக்க தெரியன அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் போட்ட கமாண்ட் நீங்களே பாருங்க. டீன்னு வர ஒரு கமாண்ட்டு அவங்க அவங்க போட்டிருக்கிற கமாண்ட் படிங்களே. டிஆர் சகோ, எனக்கு புரியுது, அக்காவுக்கு தான் புரியவில்லை. அப்படியா? எனக்கு எனக்கு கொஞ்சம் லேட். நான் ஒரு லேட் பிக்கப். எனக்கு சரியா சீக்கிரமாக புரியாது சாமி. அந்த டாப்பு இப்போ கடையில் ட்ரெண்டிங் இருக்கு அக்கா. ஏன் பாப்பா? கேட் டாப்புன்னு இருக்கா? கோட் டாப்புன்னு இருக்கா? இருக்குதாமாப்பா. ஓ அப்படியா? என்னென்ன டாப்புங்க விற்கிறாங்க பாருங்களேன். கோட்டு டாப்பு, கேட்டு டாப்புன்னெல்லாம். அக்கா, அவருக்கு தமிழ் தெரியல. அண்ணா நாகராஜனே, எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அப்புறம் அவருக்கே தெரியல, அவர் வந்துட்டு என்னைய சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஆமாம் அக்கா, அவங்கள தமிழில் கரெக்டாக எழுதலை. நீங்கள் மட்டும்தான் கரெக்டாக படித்து பார்த்தீங்களா? படிச்சிருக்கிறாங்க அவங்க. அதான் எனக்கும் படிக்க தெரியல, அவங்களுக்கும் படிக்க தெரியல. என்னத்த சொல்கிறது? ஹாய் ஹாய் ஹாய், வாங்கப்பா, வெல்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நேற்றெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. சொல்லுங்கள். நாங்கள்லாம் மலை ஏறிட்டு வந்துட்டு தான், முருகனை பார்த்துட்டு வந்துட்டு தான் நான்வெஜ்ல. அப்படி இருந்து நேற்று எங்கள் பேரன் வந்துட்டு சீச்சி வேணும்னு அந்த கடையில் கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்தோம். கொஞ்சமாக சாப்பிட்டாரு, அப்புறம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டார். அவர் சீச்சி இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் கூட்டு போய் வாங்கி கொடுத்தோம் நேற்றுக்கு. எங்கே அந்த பையன் போயிட்டான் போல் இருக்குங்க நாகராஜன்னா, அந்த அழகன் பையன். இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கா? ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருக்கிறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம்லாம் அதில் லைவ் வந்துடும். இங்கேயே இப்படி தமிழ் தகராறாக இருக்குது, அங்கே லைவ் வந்து எப்படி போய் பேச போகிறனோ என்ன கணக்கோ தெரியல. இந்த மாதிரி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களே கரெக்ட் பண்ணி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. தெரியாதவங்க வந்து இங்கே வையப்படாமல் இருந்தால் சரி. கோட்டாப்பு நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். அக்கா, மாலை போட்டுட்டு கறி ஏக்கம் போல வாங்க, பழனியில் சந்திப்போம். நாகராஜனா, நீங்களும் மாலை போட்டிருக்கிறீங்களா? நாகராஜனா, பழனிக்கு வரீங்களா? நாங்கள் இங்கேருந்து 1ஆந்தேதி 4ஆந்தேதி தான் வருவோம் பழனிக்கு. 1ஆந்தேதியிலேருந்து பாத யாத்திரை, 4ஆந்தேதி வந்துடுவோம் பழனிக்கு. வாங்க, எல்லாம் அங்கே சந்திப்போம். இங்கே நடந்து போகிறப்பெல்லாம் வீடியோ எடுத்து போகிறோம் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில். என்னது இன்ஸ்டாவா ஃபேஸ்புக்கா? ஃபேஸ்புக்கில் தான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நாகராஜனா. இன்னெல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் தான் இந்த சமையல் வீடியோ எல்லாம் வரும். லைவ் கிடச்சோன்னே இன்னும் 1 மாதம் இருக்குது லைவுக்கு, அடுத்த மாதம் கிடச்சிரும். ஊட்டியில் இருந்து பாத யாத்திரையா? ஆமாங்கண்ணா. 1ஆந்தேதி கிளம்புனோம்னா அங்கே 4ஆந்தேதி வருவோம். 4ஆந்தேதியெல்லாம் இங்கே வந்துடுவோம் பழனிக்கு. தமிழான்னு போட்டு இருக்காங்க. அப்புறம் படிக்க அப்படியா என்கிற வார்த்தையை படிக்க என்று போட்டு இருக்காங்க. தெரியல என்பதா தெரியன அப்படின்னு போட்டு இருக்காங்க. ஓ, அந்த கமாண்ட்டு. கரெக்ட் சாமி. உங்கள் பேர் என்னப்பா? நம்ம லைவுக்கு நீங்கள் புதுசாக வரீங்களா?
உங்கள் பேரவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இங்கிலீஷில் பேருன்னு தான் நான் இப்படி தான் படிப்பேன். திருப்பூர் வழியாக வா அக்கா. வேற வழியா? இல்லைங்க, நான் திருப்பூர் வழி தான் வருவோம். திருப்பூர், தாராபுரம் அப்படி அந்த வழியில தான் வருவோம். அந்த வழியில அப்படி போவோம். திருப்பூர் வழியில தான் வரணும். அதுதான் பக்கம் பழனிக்கு. கோயம்புத்தூர் வழியெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. எல்லா சாமிக்கும் பாத யாத்திரை வரவங்க எல்லாருமே இங்கேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர், அவினாசி, அதுக்கப்புறம் திருப்பூர், அப்புறம் கொடுவாய் அப்படி. இங்கிலீஷில் மட்டும் கமெண்ட் போட்டுறாதே, எனக்கு தெரியாது. அக்கா அவங்க பேர் டிஆர். டிஆரே பொம்பளை பிள்ளையா பையனான்னு தெரியலையே. நாகராஜனா? நாகராஜனா இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க நாகராஜனா? அச்சோ, இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க சாமி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. மதிய வணக்கம். ஆஹா, இவர் ஐயப்பன் பத்தர் போல் இருக்குது. ஐயப்பசாமி மாலை போட்டிருப்பார் போல் இருக்குது. வாங்க ஐயப்பா, சரணமையப்பா வாங்க. திருப்பூர் வரும்போது ஃபோன் பண்ணுங்க அக்கா. என்னது 10 நம்பர் தான். அண்ணா நாகராஜண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அந்த திருப்பூர் வழியில் தான் வர்றப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டு இங்கே வந்துகிட்டு இருக்கிறோம், இப்போ இந்த ஊரில் இருக்கிறோம், இப்போ இங்கே நடந்துட்டுருக்குறோம், இப்போ இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு தான் வருவான். திருப்பூர் வந்தோடனே தாராபுரம் இல்லை, திருப்பூர் வழியில் தான் போவோம். அப்போவும் உங்களுக்கு தெரியும், வீடியோ போட்டு தான் வருவோம். என் பெயர் ஜோதி. ஆஹா, என்ன பெயர் ஜோதி? பெண்மணியாப்பா? பெண் பிள்ளையாப்பா? இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க. ஹாய். எனக்கு தமிழும் தகராறு, இங்கிலீஷும் தகராறு. ஜோதி லைக் பண்ணியா சாமி? ஜோதிங்கிறது பொம்பளை பிள்ளை பெயர் தான், கரெக்டா? ஜோதிமணி கரெக்டா? ஜோதிமணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீடியோ வந்துருங்க நாகராஜண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. அது திருப்பூர் தாராபுரம் ரோட்லலாம் எங்கே எல்லாம் இப்போ வெட்டி போட்டிருக்குறாங்க போல் இருக்குது. அதாவது ரோடு போடுறாங்க போல் இருக்கு, எல்லாம் பேர்த்து போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. கீழே போயிட்டு வந்தவங்க நிழலுக்கு கூட ஒரு மரம் இல்லையாமால்ல. ஆமாம் அக்கா, அதனால தான் என்னது கோட் டாப் கேட்குறாங்க. ஜோதிமணி ஜோதியா கேட்டதுங்கண்ணா, தெரியலையாண்ணா? ஓஹோ, நான் இன்றைக்கி தானே கேள்விப்படுறேன், அதை பற்றி எனக்கே தெரியாது. அது எப்படி இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். நான் வேணால் கேட்டு அடுத்து லைவ் வரப்போ சொல்கிறேன். ஜோதியே இருக்கிறியாப்பா? ஜோதியே எந்த ஊர் பாப்பா? ஜோதி பாப்பா ஏங்க நான் அங்கிட்ட என்ன திருப்பூர் பக்கமெல்லாம் ரோடு போடுறாங்களா நாகராஜனா? எல்லாம் ஒரு மரம் கூட இல்லையாம்மா நிழலுக்கு. என்னத்தை செய்ய போகிறோமோ தெரியல. நான் எங்கள் பேரனை வேற கூட்டு வரோம், அதனால தான் வெயிலுக்கு தாங்க வரா என்னங்கிறது. வாவ். அக்கா நீங்கள் திருப்பூர் பூண்டி வழியாக எங்கள் வீடு தாண்டித்தான் போகணும். அப்படியாண்ணா? பூண்டி கோயிலெல்லாம் அங்கே அந்த கிணத்து தண்ணியில் வந்து குளிச்சுட்டு தான் போவோம்.
டைம் இருந்தால் அந்த கிணத்து பூண்டி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலில் வந்துட்டு அந்த கிணத்து தண்ணியில் குளிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே பிக்கப் வருது இல்லைங்களா வண்டி, உங்கள் பேரன் அதில் தான் வருவா அப்படி. அப்புறம் அவங்களெல்லாம் அதில் குளிக்க விட்டுட்டு அப்போ கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். ஏன்னா அப்போ அங்கே வந்துட்டு மதிய நேரம் ஆயிரும். மதிய நேரம் ஆனாலும் ஆகும், இல்லை டைமிங் தானே கொஞ்சம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பேரன் தாங்குவார், கூட்டிகிட்டு வாங்க. அவர் வருஷம் வருஷம் வந்துட்டு தானே இருக்கார். நாங்கள் அப்படியே நடந்துட்டுருப்போம். ஒன்றும் எங்களுக்கு முன்னாடி பிக்கப்பில் போயிட்டுருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி மெதுவாக வந்துட்டுருக்கும் பிக்கப். வண்டியில் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் நாங்கள் மெதுவாக அப்போ அங்கங்கே போய் தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வாங்க, இல்லைன்னா பின்னாடி எங்கள் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவர் விட்டுட்டு இங்கே வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுன்ட்டு. அக்கா, என் பெயர் ஜோதி. ஜோதிப்பா, ஜோதிமா, உங்களுக்கு அந்த டாப்பே தான் வேணுமாப்பா? வேறு டாப்பு தான் வாங்குவேப்பா. என்னப்பா ஜோதிப்பா இப்படி சொல்கிறீங்க? வேறு எவ்வளோ அழகழகான டாப் இருக்குது. ஆ கோட்டு டாப்பே நான் எங்கே போகிறது? அது நீ சொல்லி தான் நானே கேள்விப்படுறேன். அப்படின்னா கண்டிப்பாக பூண்டியில் பார்ப்போம் அக்கா. சரிங்கண்ணா, இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, இப்படி போகிறோமா இல்லை பூண்டிக்கு வருவோமா, எப்படி நான் லைவில் சொல்லிகிட்டே வருவேன். நீங்கள் அப்பப்போ பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டு கேளுங்க. அக்கா, நீங்கள் ஊட்டியா? ஜோதி, ஆமாப்பா, நாங்கள் ஊட்டி தான்ப்பா. அக்கா வணக்கம், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஊர்? தம்பி 72 79. என் பேர் சுதா, எங்கள் ஊர் ஊட்டி. நீங்கள் எந்த ஊர் சாமி? ஏன் ஜோதி சிரிக்கிற? ஜோதி, ஜோதிமணி, ஃபுல் நேம் ஜோதிமணி தானே? கரெக்டா? நான்லாம் கரெக்டாக கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிப்பேன். ஜோதியா, ஜோதிமணியா, நீங்கள் ஊட்டியில் எந்த ஏரியாவுக்கு? நாங்கள் அன்னூர். இது என்னடா, நீங்கள் ஊட்டியில் எந்த ஏரியாவுக்கு? நாங்கள் அன்னூரா? தம்பி 72 79, என்ன சாமி சொல்ல வர? அதாவது அக்கா, நீங்கள் ஊட்டியில் எந்த ஏரியா, நாங்கள் வந்து அன்னூர், அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி தானப்பா? 72 79 கரெக்டா? அக்கா, நீங்கள் ஊட்டி எல்லாம் எந்த ஏரியா? அக்கா, நீங்கள் ஊட்டி எல்லாம் எந்த ஏரியா? நாங்கள் அன்னூர். அன்னூர் வழியாக நாங்கள் பாத யாத்திரை வருவோம். அங்கெல்லாம் ஜூஸ் வாங்கிட்டு நில்லுங்க, ஜூஸோ மோரோ வச்சுக்கிட்டு நில்லுங்க. அப்போ சொல்கிறேன் நான். ஆமாம் அக்காவா? சரிப்பா சரிப்பா. அப்போன்னா நான் திருநெல்வேலி கிட்ட அக்கா, நீங்கள் ஊட்டியில் இருக்கிறீங்க, எப்படி ஆர்டர் போட முடியும் நீங்களே சொல்லுங்க. ஆர்டர் போட முடியும் நீங்களே சொல்லுங்க. நான் கோட் டாப் எனக்கு வேண்டாம், சும்மா கேட்டு பார்த்தேன். ஜோதி, பாத்தியா? உனக்கு ஊட்டியிலேருந்து இங்கே அமெரிக்காக்கே நாங்கள் போட்டிருக்குறோம். அது என்னது, ஜப்பானுக்கு, அப்புறம் அது என்னது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அங்கெல்லாம் ஆர்ட்ரு போட்டிருக்குறோம். இங்கே இருக்கிற திருநெல்வேலிக்கு போட மாட்டோமா நாங்கள் ஒரு ஆர்ட்ரு? ஏன் ஜோதி, உனக்கு வேணுமா சொல்லு ஜோதிமணி. அக்கா, நீங்கள் ஊட்டியில் எந்த ஏரியா? அப்பா, இப்போ தான் ஓர்ஸ்லாம் வந்திருக்குறா அப்படி. தம்பி, ஊட்டியில் நாங்கள் எந்த ஏரியான்னா நஞ்சநாடுப்பா. நஞ்சநாடு கேள்விப்பட்டிருக்கிறியா சாமி? உங்களை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வது? என்ன தம்பி அவ்வளோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன், வீடியோஸ். இப்போ இந்த லைவ் மட்டுமா? இது என்ன ஃபஸ்ட் லைவா? எத்தனை லைவ் போட்டிருக்கிறேன், எவ்வளோ ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். அக்கா, அப்போ நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. அக்கா, பாப்பாவுக்கு சுடிதார் எப்படி செலக்ட் பண்ணுறது?
எனக்கு ஃபோட்டோ காட்டுங்க. சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டுங்களா? ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பேரன் தூங்கிட்டு இருக்கிறாப்படி. அதனால இப்போ எடுத்து நான் அது அந்த சுடிதார் எடுத்து எத்தனை வயசுங்க நான் நாகராஜன் நான் பாப்பாவுக்கு? எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. அந்த அந்த அளவுக்கு டாப் இருக்குதான்னு சொல்கிறேன். அக்கா உங்கள் முகத்தை காமிங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கிற சாமி. 72, 79. அக்கா நான் இதுவரைக்கும் லைவ் பார்த்தது இல்லை. இன்று தான் முதல் டைம் பார்க்கிறேன். இன்றைக்கே தான்ப்பா லைவே போடுறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு லைவ் போட்டுப்பா தம்பி. அதனால் நான் இன்றைக்கி தான் லைவ் போடுறேன். மாலை போட்டிருக்கேன். இதில் ஏதோ பேட் கமெண்ட்டுக்கான வந்துருமுல்ல, அதுக்காக வேண்டிதான். இன்னும் ஃபேஸ் காமிச்சு போகிறப்போ நல்ல பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த மாதிரி போட்டாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிரும். அதனால தான் நான் லைக்கே போடுங்க. அப்படி என்ன 9 லைக்லேயே நிற்குது? என்னது இது? லைக்கே போட மாட்டேங்கிறாங்க. அக்கா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பாப்பா வந்ததும் செலக்ட் பண்ணி பணம் அனுப்புகிறேன். ஆனால் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க தான். பையன் வரட்டும், அவங்க நம்பர் அவங்க தான் அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. என்னது கொரியரா? கொரியரெல்லாம் அவங்க தான் போட்டுட்ருக்குறாங்க. அவங்க நம்பர் இதில் போட்டு விட்றேன். ஏன்னா அவங்க நம்பர் எனக்கு இந்த செல்லுலேருந்து எனக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் இல்லை பையனுடைய நம்பர். சரிங்களா? நான் அந்த நம்பர் போட்டு தரேங்க. அதில் சுடிதார் அனுப்பிச்சுடுவாங்க. அதில் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அவங்க நம்பருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க நம்பருக்கு உங்களுக்கு ஹாய் சொல்லுவாங்க பையனுடைய நம்பர்லேருந்து. நீங்கள் அதில் அவங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. நீங்கள் பாப்பாக்கிட்ட காமிங்க. பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ ஒன்று செலெக்ஷன் பண்ணி வாங்குங்க. சரிங்களாண்ணா? எனக்கு வேண்டாம் அக்கா. இல்லை, எனக்கு வேண்டாம் அக்கா. போனில் நான் பார்த்தேன். என்னது கோட்டு டாப்பு. என்னது கோட்டு டாப்பு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அதான் உங்ககிட்ட இருக்குதான்னு சும்மா கேட்டு பார்த்தேன். சும்மா கேட்டியா ஜோதியா? பார்த்தியா? நான் நீ சரி நெசம் போலக்கே கேட்குறன்னு ஒரு வேளை என்கிட்ட அந்த டாப் இருந்து நான் எடுத்து கை வலிக்க காமிச்சிருந்தேன்னா, ஏன்னா இது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. பையனும் பையனோட ஃப்ரெண்டும். அக்கா என் பெயர் ஜோதி மணி கிடையாது, வெறும் ஜோதி தான். வெறும் ஜோதியா? ஜோதியா நாகராஜண்ணா பையனுடைய நம்பரு இதில் எனக்கு சொல்ல தெரியாது. 63 64 அது எனக்கு தெரியாதுங்கண்ணா. அந்த நம்பர் இருந்தால் இதில் வந்துட்டு இப்போ எனக்கு எடுக்கவும் தெரியாது. லைவ் ஓடிட்டுருக்கு. அந்த நம்பர் வந்துட்டு வீடியோஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே எதுவும் ஒன்று போட்டு விட்றேண்ணா. அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க உங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சுடுவாங்க. நாங்களும் மாலை அணிந்து கொண்டு பழனி பாத யாத்திரை செல்வோம். அப்படிங்களா? எந்த ஊர் சாமி நீங்கள்? அன்னூரா? அப்படியா? பையன் வந்ததும் நம்பர் சரிங்கண்ணா. அந்த நம்பரை போட்டுவிடுவோம். அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி விடுவாங்க. அவங்க தான் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு எங்கன்னா வேலையே சரியாக இருக்குது. பையன் எனக்கு அவங்க நம்பரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. என்னோடய நம்பர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க நம்பரெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் எனக்கு தெரியாது. அவங்களது கஜா முஜான்னு இருக்கிறனால. என்னோட நம்பர்னால் ஒரு நம்பர் ஃபேன்சி நம்பரு. இது இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கிறது வந்துட்டு இது ஒரு கஜா முஜா நம்பரு. அது இன்னொரு நம்பரும் எனக்கு தெரியாது. மொத்தம் நான் 2 சிம்மு வச்சுருக்கிறேன். பிஎஸ்என்எல் சிம்மு மட்டும் அந்த நம்பர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். அதாவது எனக்கு மனப்பாடமாக தெரியும் அந்த நம்பரு. இப்போ லைவ் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பர் வந்துட்டு எனக்கு தெரியாது. அதே மாதிரி பையன் வீட்டு நம்பரும் தெரியாது, புள்ள வீட்டு நம்பரும் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரோடைய நம்பரு ஒரு பிஎஸ்என்எல் நம்பரு. எங்கள் 2 பேருக்கு ஃபேன்சி நம்பருங்கிறனால அது தெரியும். இதுதான் நம்பர் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ விளம்பரம் பண்ணுங்க அக்கா. சரி நாகராஜண்ணா. ஹாய் வாங்க, வெல்கம் ஜி. நீங்கள் பழனி பாத யாத்திரை அன்னூர் வழியாகத்தான் செல்வீர்கள்? ஆமாப்பா, அந்த வழியில் தான் வருவோம். மேட்டுப்பாளையம் டு அன்னூர். அன்னூரில் வந்துட்டு ஒரு நாள் அங்கே இருப்போம். நைட்டு அந்த மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு
அன்னூர் மண்டபம் இருக்குது தானே, தெரியுமா தம்பி? அன்னூர் மண்டபம் கண்டிப்பாக நாகராஜன் நான் சொல்கிற மாதிரி தான். அப்போ நம்ம நான் தான் என்னுடைய சேனலை யூஸ் பண்ணிக்கோங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாகராஜண்ணா. நீங்கள் அன்னூர் மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு அது அன்றைக்கி நைட்டு அங்கே அங்கே இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடிய காத்தால கிளம்புவோம். இப்பொழுது இப்பொழுது நீங்கள் பாத யாத்திரை செல்வீர்களா? ஆமாப்பா, அந்த 1ஆம் தேதி கிளம்பிடுவோம். என்ன என்னக்கா என் பெயரை என்னுடைய என்னது என்னக்கா என் பெயரை என்னுடைய மிஸ் கூப்பிடுற மாதிரி என்னது டெரராக கூப்பிடுறீங்க? டெரராக கூப்பிட்றப்பா. உங்கள் மிஸ் எப்படி டெரராக தான் கூப்பிடுவாங்களா? மண்டபத்தின் மண்டபத்தின் பெயர் சொல்லுங்க அக்கா. ஐயோ அந்த மண்டபம் ஏசாமி அன்னூரில் அந்த ஐயோ அன்னூரில் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த ரோட்டு வழியாக வந்துட்டு விநாயகர் கோயில் ஒன்று ஒரு பெரிய விநாயகர் கோயில் இருக்குதுன்னா தம்பி, அந்த அன்னூர் மண்டபம் பேர் எனக்கு தெரியாதேப்பா. இந்த பெரிய விநாயகர் கோயில் ஒரு கோயில் பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க தெரியுமா? விநாயகர் ஒன்று சிலை அங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்குதுன்னு அன்னூரில். அந்த முன்னாடி விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க தானே. உங்கள் பொண்ணு எத்தனாம் வகுப்பு படிக்கிறாளா? நீ எத்தனாவது சாம் படிக்கிற ஜோதியா? பாசாமிக் சேவை சங்க மண்டபம் பேர் எனக்கு அவ்வளோவா தெரியாது சாமி. ஆனால் அங்கே அதுக்கு வெளியே மண்டபத்துக்கு விட்டு வெளியே வந்தோம்னா ஒரு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க முன்னாடி. அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வர்றப்போ ரைட் சைடில். அந்த மண்டபம் பேர் தெரியாது. ஹாய் ப்ளீஸ் உங்கள் முகத்தை காட்டுங்க. சரி சாமி. ஹாய் அக்கா, வாங்க வெல்கம். அந்த மண்டபத்தில் தான் இருப்போம். அங்கே வந்துட்டு எல்லா சாமிங்களும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஊட்டியிலேருந்து வர்ற சாமிங்க அனைவருமே, ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து வர சாமிங்க அனைவருமே அங்கே அன்னூர் மண்டபத்தில் தான் தங்குவோம். அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விடிய காத்தால 2 மணி 3 மணி போல் எந்திரிச்சு நடந்தோம்னா கரெக்டாக இருக்கும். வெயில் வர்றதுக்குள்ளே இங்கே போயிடலாம். இந்த என்னது அவினாசி போயிடலாம். ஜோதி எங்கள் பொண்ணுங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க. ஜோதி நீ இப்போதான்ப்பா ஸ்கூலே படிக்கிற. அவங்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சு கலெக்டருக்கு முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் பெரிய பிள்ளைங்க அவங்கெல்லாம். ஜோதிமணி என்னது இங்கிலீஷில் பாதி தமிழில் பாதி என்ன எனக்கு புரியலையே. என்ன மட்டும் தெரியுதா? புரியலையே. நீங்கள் அன்னூர் ஐயன் கோவில் பல்லடம் வழியாகத்தான் செல்வீர்கள். ஆமாப்பா. அந்த மண்டபம் கண்டுபிடிச்சிங்களா? எந்த ஊர்? நாங்கள் ஊட்டிப்பா. இங்கே பாருங்க, அப்படியே ஒவ்வொரு கமாண்ட் போட்டு லைக்கை போடுங்க மக்களே. ஹாய். இந்த ஜோதி இந்த நாகராஜனை எங்கே போனாங்க? மண்டை விடுங்க. நான் காலேஜ் முடித்து விட்டேன். அப்படியா? சரி கேக்கே ஷோபா மட்டும் தெரியாதுன்னு சொன்னேன். ஷோபாவா? ஷோபானா
கண்டுபிடித்து விட்டேன் அக்கா. எந்த மண்டபம்ப்பா? இங்கே பாருங்க, நாங்களே இத்தனை வருஷம் பாத யாத்திரை போயிட்டுருக்குறோம். அந்த மண்டபம் பேர் எனக்கே தெரிய மாட்டேங்குது. மண்டபம் முக்கியமாக அந்த இடத்துலலாம் போகிறப்போ அப்படியே எப்படா உட்காருவோம் சாப்பிட்டு, எப்படா தூங்குவோங்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே நம்ம இங்கேருந்து நடந்து வரோம்ல, அதனால். முனீஸ்வரர் கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபம். கரெக்ட் கரெக்ட். முனீஸ்வரர் கோவில் இருக்கிறாங்க. வெளியே வர்றப்போ இது ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். ஏன் நான் இது டெலைட் ஆகுது? உங்கள் ஓட்டு யாருக்கு? அதை பார்த்துக்கலாம்ப்பா. இதெல்லாம் நான் லைவில் சொல்லக்கூடாதே. நீ யாருக்குன்னு கேட்குறியோ அவங்களுக்கு தான். ஐயோ, இதெல்லாம் நான் லைவில் பேசக்கூடாது, பேசாமல் இருங்க. ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க? என்னப்பா ஷார்ட்ஸ் வீடியோவில் அவ்வளோ முகம் காட்டுதுன்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிறேன். கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபம். ஆமாம் சாமி, அதே மண்டபம் தான். அங்கே விநாயகர் கோயில் இருக்குதா, அன்னூர் வழியிலலாம் நடந்து வந்துட்டு 8 8:30 மணி போல் 9 மணி கூட ஆயிரும். நம்ம நடக்கிறது பொறுத்தான் இருக்குது. நடந்து வந்துட்டு அந்த மண்டபம் எப்படா வரும்னு இருக்கும். மண்டபம் வந்தோன்னே போயிட்டு எல்லாம் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு எப்படா வந்து அப்படியே கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அன்னூர் பக்கத்தில். ஐயோ அக்கா, நான் காலேஜ் முடித்து விட்டேன். சரிப்பா, நான் இப்போ தான் காலேஜ் போகிறேன். செகண்ட் இயர் ஜோதி. நான் ஈஸ்வரன் கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபம். ஈஸ்வரனா முனீஸ்வரனா? எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு கோவில் தான் தெரியும். ஆனால் அதை நான் முனீஸ்வரன் கோவில் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வெளியே வர்றப்போ அந்த விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க தானேப்பா, அது ஒன்று தான் எனக்கு அடையாளம். அது மட்டும் தான் தெரியும் அன்னூர் மண்டபத்தில். அச்சோ அச்சோ, இங்கிலீஷில் கமாண்ட் போடாதீங்க. எனக்கு இங்கிலீஷ் கமாண்ட் தெரியாது சாமி. 770. எனக்கு இங்கிலீஷ் கமாண்ட் தெரியாது சாமி. அப்படியே ஒவ்வொரு லைக் போடுங்க. இந்த ஜோதியும் இந்த நம்ம கணேசனன்னு நாகராஜனையும் காணோம். எங்கே போயிட்டாங்க 2 பேர்? யார் யார் மாலை போட்டிருக்குறீங்களோ, யார் யார் பாத யாத்திரை வரீங்களோ வாங்க. வர்றப்போ எல்லாம் பார்த்துக்கலாம். அப்பப்போ அந்தந்த ஊரில் நடந்து வர்றப்போ ஒவ்வொரு வீடியோ, இந்த ஊரில் இருக்கிறோம், இந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டே போகலாம். அவையே எங்கள் ஊர் மலையெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், பார்த்து ரசிங்க. எங்கள் ஊரில் எத்தனை வெயில் அடிக்குது, இந்த பிளைன்ஸ்லலாம் எவ்வளோ வெயிலோ தெரியல. ஐயோ கடவுளை, இங்கே எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு பனியும் பெய்யுது. கை கால் மூஞ்சி எல்லாம் எரிச்சலாகுது. என்னத்தை சொல்ல, அவ்வளோ பனி எங்கள் ஊரில். பிளைன்ஸ்லாம் கூட பனி தெரிஞ்சு வராது, ஒரே ஒரு போர்வை மட்டும் இருந்தால் போதும். இங்கே பாருங்க, இங்கே இந்த மாதிரியெல்லாம் குல்ட்டுங்க தான் பொத்திக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி குல்ட்டுங்க தான் பொத்திக்கணும், தெரியுதுங்களா? இதே 2 பொத்துனா தான் இங்கே நல்லா குளிர் தாங்கும். இல்லை குளிர் தாங்காது, அத்தனை பனி எங்கள் ஊரில். 2:18 ஆயிடுச்சு. 46 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னது கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு, இல்லைன்னா என்னன்னா எனக்கு தூக்கம் வந்துடும் மக்களை. ஈஸ்வரன் கோயிலுக்கு அருகே இப்போ அந்த 72 79 அந்த தம்பி என்ன மாலை போட்டிருக்கிறீங்களா? மாலை போட்டிருந்தீங்கன்னா நாகராஜனா சொன்ன மாதிரி பூண்டி கோயிலுக்கு இந்த வருஷம், போன வருஷம் எல்லா வருஷம் போனோம். அங்கே போயிட்டு பூண்டியில் போயிட்டு குளிச்சுட்டு அந்த கிணத்துல அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோம். இந்த வருஷம் கடவுள் பூண்டி முருகன் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, வர வச்சு அங்கே போயிட்டு தான் வருவோம். அதுபோக அன்னூர், அவனாசி, அப்படி திருப்பூர் அந்த வழியில் தான், அந்த பாதையில் தான் நடப்போம். அங்கே அன்னூர் திருப்பூரெல்லாம் விடிய காத்தாலே நடந்து வந்துடுவோம். அன்னூர்லேருந்து 2 மணி 3 மணிக்கு கிளம்புனோம்னா விடியறதுக்குள்ளே அங்கிட்டு வந்துடும், இல்லைன்னா வெயிலில் மாட்டிக்குவோம்.
மொட்டை வெயிலில் மாட்டினா அப்புறம் நடக்க முடியாது. சரி மக்களே, கமாண்டை காணோம். நான் எனக்கு தூக்கம் வருது. கமாண்ட் வந்தால் கூட ஏதோ கலாய்ச்சிக்கிட்டு கமாண்ட் படிக்கலாம், பேசலாம். கமாண்ட் வரலன்னா எனக்கு தூக்கம் ரொம்பவே தூக்கம் கொள்ளையாக தூக்கம் வருது மக்களே. 13 லைக் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் அந்த 72 79ங்கிற அந்த ஐடி அந்த தம்பியும் ஜோதியும் நம்ம நம்ம எப்பவும் பழைய சப்ஸ்கிரைபர் அவர் யார் நாகராஜ் அண்ணாவும் இவ்வளோ நேரம் நம்ம லைவில் இருந்து நம்மளுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற புது உறவுகளுக்கும் நன்றி. மாலை போட்டு விட்டீர்களா அக்கா? மாலை போட்டு தான் சாமி இருக்கிறேன். மாலை எப்போவோ போட்டோம். இப்போ மாலை போட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களை அன்னூரில் பார்க்கலாம். கண்டிஷனா அன்னூரில்ங்கிறப்போ அதுதான் அந்த வழியெல்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருப்போம். நடந்து 8 9 மணிங்கிறப்போ அன்னூர் மண்டபத்துக்கு வந்துடுவோம். நீங்கள் மாலை போட்டிருக்கிறீங்களா தம்பியா பாப்பாவா என்ன? ஒன்றுமே பேரை தான் சொல்லுவேன் சாமி. நான் என்னன்னு தான் அக்கா சொல்ல. நீங்கள் அவனாசிக்கு செல்ல வேண்டியது இல்லையே. அவனாசி போய் தான் இப்போ போகணும். திருப்பூர் போய் அவினாசி போய் அவனாசிலேருந்து திருப்பூர் அங்கே கருப்பராயன் கோயில் இருக்குதுல்ல, அது என்னது, அது என்ன ஊர்? கொடுவாய் வழியில் அந்த திருப்பூர் போய் செட்டிவாளையம் போய் செட்டிவாளையத்துலேருந்து கீழே அந்த கருப்பராயன் கோயில் கொடுவாய் ரோடு அந்த கருப்பராயன் கோயிலுக்கு போய் அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அங்கே நடப்போம். அவனாச்சு போய் தான் தம்பி போக முடியும். ஆமாம் அக்கா, மாலை போட்டு விட்டோம். நீங்கள் நடப்பாதையா நடந்து வரீங்களா அன்னூர்லேருந்து? அப்போ நான் உங்களை தாராபுரத்தில் பார்க்கலாம் அல்லவா? தாராபுரத்துக்கு நைட்டுக்கு வந்துடுவோம். அன்னூர்லேருந்து நடக்கிறீங்களா? 1ஆம் தேதி நடப்பாதையா? ஊட்டியிலேருந்து நிறையா பேர் நடந்தே தான் வருவாங்க. உன் பேர் என்ன சாமி? இது இங்கிலீஷில் ஐடியில் இருக்குது தம்பி. இந்த புள்ள இந்த பிரியாங்கிற இந்த ஜோதி புள்ள சொல்லாம கொள்ளாமல் போயிடுச்சு. இந்த நாகராஜன் மண்டோடு எங்கே போயிட்டாருன்னு தெரியல. நாங்களும் தாராபுரத்தில் ஈஸ்வரன் கோவில் மண்டபத்தில் இருப்போம் நைட் நேரத்தில். நைட்டில் அங்கே அன்னதானம் போடுவாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு தாராபுரம் அங்கே ஸ்டே பண்ணுவோம். அப்புறம் 3ஆம் தேதி அப்புறம் தான் எங்கள் பையன் இங்கேருந்து வருவோம். அப்படி 3ஆம் தேதி அங்கே தாராபுரத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் வண்டி போட்டுவிடுவோம். எங்கள் பையன் அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவார் தாராபுரத்துலேருந்து 3ஆம் தேதியிலேருந்து அந்த மண்டபத்துலேருந்து. செல்வராஜ், எங்கள் அண்ணன் பேர் செல்வராஜ். தம்பி செல்வராஜே, எல்லாம் நடப்போம் முருகனுக்காக வேண்டி, சரியா? போன டைம் அப்படி தான் நடந்து போயிட்டு ரோப்பில் போயிட்டோம். கிரி சுற்றிட்டு மேலே. இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு வந்து விடுவோம். தாராபுரத்துக்கா? நைட்டு தானே போவோம். உங்களுக்கு அங்கெல்லாம் பக்கமாக, நீங்கள் அங்கேருந்து பக்கமாக தான் நடங்க. நாங்கள் இங்கேருந்து நடந்து வரணும்ல. அப்போ நாங்கள் நைட்டில் தான் வருவோம் தாராபுரத்துக்கு. தாராபுரம் எந்த மண்டபத்தில் இருப்பீங்கள் அக்கா? மண்டபம் பேரெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. அது மண்டபம் பேர் அதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ண மாட்டேன். நம்ம இங்கேருந்து போகிற டயர்டுக்கு அதெல்லாம் நோட் பண்ணிட்டுருப்போம். மண்டபம் அங்கே நம்ம பிக்கப்பில் வரவங்க அந்த அண்ணன் கொண்டு போய் அந்த மண்டபத்தில் நிறுத்திட்டு பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட விட்டு இருப்பார். அப்புறம் நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணுவோம். பையன் வந்தோன்னா அப்படியே அவன் வண்டியில் கிளம்பி முன்னாடியாச்சும் இல்லை பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருப்போம். நாங்கள் கிரி சுற்றி நடந்தே மேலே செல்வோம். நாங்களும் தான்
கிரி சுற்றி நடந்து தான் மேலே படி ஏறி தான் போவோம். போன வருஷங்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, கிரி சுற்றி வந்துட்டு அங்கே ரோப் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டோம். சரி ரோப்பில் போயிடலான்ட்டு. அச்சோ! ரோப்பில் போனோம்னா போயிட்டோம். போயெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டோம். வர்றதுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் கட்டினாரு பாரு முருகன். ஐயோ! இனிமேல் ரோப்பில் போகிறதா இருந்தா, கிரிவலம் சுற்றி வந்து நம்ம ஸ்டெப் ஏறி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்குறப்ப கூட ரோப்பில் வந்துடலாம். மேலே போகிறப்போ ஸ்டெப் ஏறி தான் போகணும்னு ஒரு முடிவிலேயே இருக்கிறோம். ஆற்றோரம் இருக்கின்ற ஈஸ்வரன் கோவில். ஐயோ அது எனக்கு தெரியாதே. ஆற்றோரமாக எங்கே இருக்குதாங்க ஈஸ்வரன் கோயில்? நீங்கள்லாம் பிளைன்ஸ்காரங்க, அங்கே உள்ளது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரோட்டில் வந்து ஒரு இடத்துல வண்டி நிற்கும், உள்ளே அந்த மண்டபத்துக்குள்ளே போவோம், அங்கே போய் சாப்பிடுவோம். அப்போ அது ஏதோ ஒரு பைக்கெட்டு கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று அதுக்குள்ளே வச்சு அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ அந்த அந்த நேரமெல்லாம் மதிய நேரம் நாங்கள் வர்றது, அங்கே வர்றது தாராபுரம். தாராபுரம், ஆமாம் தாராபுரம்லாம் மதியம்தான் வருவோம். ஆனால் அங்கே ஆத்தோரமாக இருக்கிற ஈஸ்வரன் கோயில் எனக்கு தெரியலையே. இன்னும் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு எங்களை கூட்டு போனதே இல்லை. இல்லை நாங்கள் எதுவும் பார்க்காமையே போயிட்டோமோ என்னமோ தெரியலையே. பார்ப்போம் இந்த டைம் எப்படிங்கிறது. ஓ தாராபுரத்தில் ரோட்டோரமாக இருக்குதா? ஆத்தோரமாக இருக்குதா ஈஸ்வரன் கோயில்? சிவபெருமாளோட கோயில் தாராபுரத்தில். அது என்ன மண்டபம்னு தெரியல. இப்போ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மண்டபமான்னு சொல்லலாம். ஆனால் அந்த மண்டபம் பேர் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு ரோட்டோரத்தில் இருக்குன்னு தெரியுமா தம்பி? ரோட்டோரத்தில் அந்த மண்டபம். அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டு வந்தோம்னா ஒவ்வொரு டைம் கொடை வெயிலுக்கு கொடை, அதுக்கப்புறம் அந்த தைலம் இதெல்லாம் ஒரு பைக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு டைம் இந்த சாமி சிலைகள் அதை போட்டு கொடுப்பாங்க. அந்த கோயில் தான் அந்த தாராபுரம் மண்டபம். ஆனால் அந்த மண்டபம் பேர் தான் தெரியாது. ஆற்றுப்பாலம் வழியாகத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அப்படியா? இதெல்லாம் நாங்கள் கவனிக்காமையோ போகிறோமோ? முருகா முருகான்ட்டு பாரு எத்தனை இருக்குன்னு. உண்மைக்கே எங்களுக்கு இது தெரியாது சாமி முருகா. அங்கே ரோட்டு ஓரமாக போவோம், அங்கே மண்டபம் இருக்குது, சாப்பிடுவோம். அப்படியே கிளம்புறதுலேயே தான் இருப்போம் அவசரம். இவர் எங்கள் வீட்டில் இருக்கார்ல, கிளம்பலான்ட்டு சாப்பிட்டு வந்தோன்னே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். உடனே கிளம்பலான்ட்டு. அதனால் சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அக்கா உங்கள் நம்பரை கொடுங்கள், நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுகிறோம். அக்கா உங்கள் நம்பரை கொடுங்கள், நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஓ அக்கா உங்கள் நம்பரை கொடுங்க, உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் அங்கங்கே அப்படி சொல்கிறியாப்பா? செல்வராஜே நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆ ஆ அக்கா அங்கங்கே உங்களுக்கு நான் லைவ் போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். உங்கள் அக்காவுக்கு ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, தம்பி நான் அங்கே இருக்கிறேன்ப்பா நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அக்கா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். அப்புறம் அக்கா உங்களை நேரில் அங்கே சந்திக்கிறேன். அங்கே சந்திக்கலாம், எங்கேயோ ஆனால் ஒரு இடத்துல சந்திப்போம். சரியா? கண்டிஷனாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைய கண்டுக்குவீங்க. எங்கள் பேரனோட என்னைய கண்டுக்கிறீங்களே இல்லையோ, என்னைய கூட அடையாளம் தெரியாது. போன வருஷம் மொட்டையடிச்சிட்டு வந்திருக்கிற எங்கள் பேரனை தூக்கிட்டு வந்தால் கண்டிஷனாக உங்களுக்கு தெரியும் அக்கா. சரியாப்பா செல்வராஜா? இவங்க 2 பேருமே சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாங்க. ஆமாங்க அக்கா, கண்டிஷனாக இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் பேரனும் இருப்போம் பார்த்துக்கோங்க. என்னைய கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லை, என்னைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான்
இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதில் ஒரு மாரி இருப்பேன், இதில் நேரா ஒரு மாரியா இருப்பேன். ஆனா எங்க பேரன பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிஷனா கண்டுபிடிச்சிட்டாக்கா, நீங்க தானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பீங்க பாருங்க. செல்வராஜ், நான் அப்ப செல்வராஜ் தானே அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். உங்களே நேரில் பார்க்க முடியுமா? அதான் இப்போ நடந்து வரேன் தானே செல்வராஜ், பார்த்துக்கலாம். அக்கா, நாங்கள் நடந்து செல்லும்போது செல்போன் எல்லாம் பார்க்க மாட்டோம் அக்கா. ஆ, நாங்களும் தான். நான் எங்கேயோச்சு உட்காந்து ரெஸ்ட் எங்கேப்பா அங்கே போய் எங்கேயோச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ செல்லெல்லாம் பார்க்க முடியுமா? இங்கிருந்து வேகமாக எங்கள் ஊர்லேருந்து இப்படி கீழே மேட்டுப்பாளையம் முள்ளும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எப்போடா நடப்போம், எப்போடா அங்கிட்டு போய் உட்காரலாம், எப்போடா கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானும் வருஷம் வருஷம் இதவே தான் சொல்லுவேன். எங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், நான் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனால் அப்பப்போ அங்கங்கே ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். நீங்கள் தப்பாக எண்ணவில்லை என்றால் நம்பர் கொடுக்கலாம். சேச்சா, தப்பாக நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி செல்வராஜே. நான் எல்லாத்தையும் என் பிள்ளைங்க மாதிரி, என் அண்ணன் தம்பி மாதிரி தான் நினைப்பேன். ஆனால் நம்ம வீட்டில் வீட்டுக்காருன்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் தப்பாக நினைக்கக்கூடாதானே செல்வராஜே? சொல்லு. அதுக்கு தான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. கொட்டாய் வருது, எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்பொழுது எப்படி நாங்கள் உங்களை ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க முடியும்? அப்பொழுது ஆமாம், நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. எனக்கு பிள்ளைங்களே ஃபோன் அடித்தாங்கனாலுமே எனக்கு அடிக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, அடிப்பாங்க. ஏன்னா நான் ஃபோன் எடுத்து பேசிட்டே வந்துட்டு இருந்தால் ரோட்டில் நடக்கிறப்ப அதுக்குன்னு திட்டுவார் எங்கள் வீட்டில். ஃபோன்லலாம் வண்டிங்க சரன்னு வந்துக்கிட்டு இருக்கும், ஃபோன்லலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு. அதனால் பிள்ளைங்க ஃபோன் அடித்து ஏதோ ஒன்று கேட்டாங்க வச்சாங்கனால அவருக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. அக்கா, தயவு செய்து உங்கள் நம்பரை கொடுங்கள். உங்கள் நில்லு. அக்கா, தயவு செஞ்சு உங்கள் நம்பரை கொடுங்கள். உங்கள் அப்பொழுது கான்டாக்ட் பண்ணலாம். ஐயோ ஐயோ. தரேன்ப்பா. இந்த நம்பர் இதில் இந்த இப்போ ஒரு சாயந்தரம் இந்த ட்ரெஸ் எடுத்து ஒரு வீடியோ இந்த எங்கள் மூட்டைங்க இருக்குது பார்த்தியா, இப்போ இது வந்திருக்கு புதுசாக, இப்போ வந்து இறங்கியிருக்குது நேற்று. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஒரு வீடியோ போடுவோம், அதில் நம்பர் அதில் போட்டு விட்றேன், சரியா? ஏன்னா இப்போ இந்த லைவ் பேசிட்டுருக்கல இந்த நம்பரு ஏர்டெல் நம்பரு, இந்த நம்பர் தான் தெரியும். இந்த நம்பரு தான் இதில் இருக்குது, என்னது ரீசார்ஜ் பண்ணியிருக்குது. அந்த பிஎஸ்என்எல் நம்பர் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணல. இதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பிஎஸ்என்எல் நம்பருங்கிறது எனக்கு மனப்பாடமாக தெரியும். இப்போ இந்த லைவ் ஓடிட்டுருக்கிற நம்பரு எனக்கு மனப்பாடம் தெரியாது, ஏர்டெல் நம்பர். அது எனக்கு அடையாளம் ஞாபகத்தில் வராது, ஞாபகமாக வச்சுக்க தெரியாது. அதனால் வந்துட்டு கட் பண்ணி என் நம்பரை வந்துட்டு ஒரு பேனா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பர் சொல்ல தெரியும், அப்படி. அதனால் இந்த மூட்டைங்க எடுத்து இப்போ பிரித்து என்னென்ன ட்ரெஸ்ஸு வந்திருக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு வீடியோ போடுவேன் சாயந்தரமாக, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் அந்த லிங்க்கில் நம்பர் தரேன், ஓகேவாப்பா?